வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் சம். அந்த லேடர் சம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நான் ஸ்க்ரீனில் போட சொல்கிறேன். ஸோ கொஷின் வந்து எ லேடர் 8 மீட்டர் லாங், ஒரு 8 மீட்டர் லென்த் இருக்கிற லேடர் இருக்குது. லீன்ஸ் அகேன்ஸ்ட் எ ஸ்மூத் வெர்டிக்கல் வால், ஒரு ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு வெர்டிக்கல் வால் மேலே சாஞ்சிருக்கு. ஓகேங்களா? அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி, 60 டிகிரியில் சாய்ச்சி வச்சுருக்காங்க. வித் த ஹரிசான்டல். த வெயிட் ஆஃப் த லேடர் இஸ் 900 நியூட்டன். ஸோ அந்த லேடரோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 900 நியூட்டன். When a person weighing 700 Newton stands on the rank 2 meter from the bottom. ஸோ அந்த ஏணியில் ஒரு பர்சன் ஏறுறாங்க. அந்த பர்சனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 700 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. 2 மீட்டர் வந்து கீழே இருந்து மேலே ஏறி நின்றுருக்காரு. ஓகேங்களா? ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த லேடர். த லேடர் இஸ் அபவுட் டு ஸ்லைட். அந்த லேடர் வழுக்க ஆரம்பிக்குது இப்போ கீழே விழுறதுக்கு. ஸோ கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த லேடர் அண்ட் த ஃப்ளோர். அந்த லேடருக்கும் ஃப்ளோருக்கும் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்குன்றது தான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த லேடரை நம்ம சும்மா அஷ்யூம் பண்ணிப்போம். ஸோ இதுதான் அந்த லேடர். 60 டிகிரியில் அந்த லேடர் இருக்குது. சரிங்களா? அந்த லேடரோட ஓவரால் லென்த் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 8 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த லேடரோட வெயிட் ஓகேங்களா எங்கே ஆக்ட் ஆகும்னா அதோட சென்டரில் தான் ஆக்ட் ஆகும். அப்போ 8 மீட்டர்னால் அதோட சென்டர் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 8 2 பிரித்த மாதிரி 4 மீட்டர் 4 மீட்டர். ஸோ இந்த 4 மீட்டர் எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் ஆகுனா அந்த லேடரோட மொத்த வெயிட்டும் வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த லேடரோட வெயிட் ஆஃப் லேடர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் நின்றுருக்கதா சொல்கிறாங்க. அந்த பர்சன் வந்து இந்த 4 மீட்டரில் பாதி. ஸோ 4 மீட்டரில் பாதி 2 மீட்டர். அந்த 2 மீட்டரில் அந்த பர்சன் நின்றுருக்கதா சொல்கிறாங்க. அந்த பர்சனோட வெயிட் வந்து வெயிட் ஆஃப் த மேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் ஆஃப் த மேன் வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போது வெயிட் ஆஃப் த லேடர் வந்து 900 நியூட்டன். வெயிட் ஆஃப் த மேன் வந்து பார்த்தீங்கன்னா 700 நியூட்டன். ஸோ கீழே வந்து 2 மீட்டரில் இருக்குது. இது கீழே வந்து 4 மீட்டரில் வந்து ஆக்ட் ஆகுது. இப்போது இது அப்படியே ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம மேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு ட்ரையாங்கிளாக மேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 60 டிகிரியில் இருக்குது. ஸோ சென்டர்லேருந்து ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி 2 மீட்டர்லேருந்து ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. இந்த லோட் 900 நியூட்டன். இந்த லோட் 700 நியூட்டன். இப்போது இதில் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏணி கீழ்ப்பக்கமாக மூவ் ஆகுது. அப்போது மோஷன் இந்த பக்கமாக இருக்குது. அப்போ அதோட ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்போசிட்டில். பட் இது ஸ்மூத் வால்ன்றனால நம்மளுக்கு இங்கே ஃப்ரிக்ஷன் கிடையாது. அப்போ ஃப்ரிக்ஷன் கிடையாது. பட் இந்த வால் மேலே ஏணி போயிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏணியோட லோடு வந்து இந்த பக்கமாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கான ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நடக்கும். ஸோ இது வந்து ரியாக்ஷன் ஆஃப் வால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு லோடு ரியாக்ஷன் ஆஃப் வால். இன்னொரு லோடு பார்த்தீங்கன்னா இந்த ஏணியோட வெயிட் அது ஒரு லோடு வெர்டிகலாக இருக்குது. அடுத்து அந்த மேன் நின்றுருக்கோட வெயிட் அதுவும் வந்து வெர்டிகலாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரியாக்ஷன் ஆஃப் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி, அதாவது ஏணியை மேல் நோக்கி தள்ளுது. இந்த ஏணி வால் வந்து இந்த பக்கம் தள்ளி இருக்கு. அப்போ RF ரியாக்ஷன் ஆஃப் ஃப்ளோர் வந்து மேல் நோக்கிறது மாதிரி கேளுது. அப்போ ஏணி வந்து இது மேலே ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கு. அந்த ப்ரெஷருக்கு ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சம்ம வந்து பாடும். ஃபஸ்ட்டு சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளுக்கு இருக்கிற லோடு எல்லாத்தையுமே எடுத்து நம்ம போட போகிறோம். இப்போது இங்கே எப்படி மோஷன் கீழே நோக்கி வந்ததோ ஃப்ரிக்ஷன் மேல் நோக்கி, அப்போ இங்கே மோஷன் பார்த்தீங்கன்னா ஏணி வழுக்க ஆரம்பிக்குது. அப்போ மோஷன் இந்த பக்கம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டில் நடக்கும். ஓகேங்களா? அப்போ ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட்டில் நடக்குதுன்னா இங்கே ஹரிசாண்டல் ஃபோர்ஸில் நம்மளுக்கு இருக்கிறது 1 RW, அது பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது லோடு. ரெண்டாவது லோடு பார்த்தா ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் நடக்குது. அப்போது மைனஸ் எஃப் ஈக்குவல் டு 0. அப்போ RWயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு எஃப். இது ஈக்குவேஷன் 1. ஓகேங்களா? RWயும் எஃப் வந்து ஒரே வேல்யூ தான் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சிக்மா ஆஃப் FY ஈக்குவல் டு 0. இப்போ ஒய் ஆக்சிஸில் இருக்கிற லோடு எல்லாத்தையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிற லோடு வந்து RF. ஸோ RF ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஃப்ளோர் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஆஃப் ஃப்ளோர். அடுத்து மைனஸ் அடுத்த லோடு அந்த மனுஷன் நின்றுட்டு இருந்தது 700. அடுத்த லோடு பார்த்தீங்கன்னா 900. ஸோ ஏனியோட லோடு ஈக்குவல் டு 0. இப்போது RF ஈக்குவல் டு RF மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது 1600 ஈக்குவல் டு 0.
இப்போ -1600 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடுது. அப்போது ஆர்எஃப் ஈக்குவல் டு 1600 நியூட்டன். ஸோ ஆர்எஃபோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆஃப் ஃப்ளோ முடிச்சிச்சு. அடுத்தது இப்போது சிக்மா ஆஃப் EFX ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் EY ஈக்குவல் டு FY ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து சிக்மா ஆஃப் மொமெண்டம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ மொமெண்டம் ஈக்குவல் டு 0 அப்படின்னும் போது இங்கே என்னென்ன மொமெண்டம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்டம் RW. ஸோ RWன்ற மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. அப்போது இது ஹரிசாண்டல் பேஸ் பண்ண மொமெண்டம். ஓகேங்களா. ஸோ இந்த லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பேஸ் பண்ண லோடு. அப்போது இன்டூ இதோட லென்த்து அப்போனா வெர்டிகலாக எடுக்கணும். அப்போ லென்த்து வெர்டிகலானா இங்கேருந்து மொத்தமாக லேடரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8 மீட்டர். அப்போ இங்கேருந்து மொத்தமான ஹைட்டு 8 மீட்டர். ஸோ என்ன டிகிரியில் இருக்குது? 60 டிகிரி. அப்போ வெர்டிகலாக பார்த்தோம்னா இது சைன்னு சொல்லுவோம், ஹரிசாண்டலாக பார்த்தோம்னா காசுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ வெர்டிகலாக பார்க்கும்போது சைன் டிகிரி வந்து 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு மைனஸ். எதுக்காக மைனஸ்னா அடுத்த லோடு பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்குது 900. அப்போது 900 இன்டூ 900 வந்து எவ்வளோ தூரத்தில் நம்மளுக்கு மேடாயிருக்கு? 4 மீட்டரில் வந்து மேடாயிருக்கு. அப்போது 4 900 வெர்டிக்கல் டிஸ்டன்ஸு. அப்போ ஹரிசாண்டலில் இருக்கிற வேல்யூ எடுக்கணும். அப்போது காஸ் 60 டிகிரி மைனஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா 700. ஸோ 700 அதோட லோடு, அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 700 வந்து நம்மளுக்கு 2 மீட்டரில் வந்து விழுந்திருக்கு. அப்போது 2 காஸ் 60. இது ஏன் காஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா 700ன்றது வெர்டிக்கல் லோடு. அப்போ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ எடுத்தாச்சு. ஈக்குவல் டு 0. இப்போ சைன் 60யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா RW இன்டூ 8 இன்டூ சைன் 60யோட வேல்யூ 0.866. ஓகேங்களா. மைனஸ் 900 இன்டூ 4 காஸ் 60யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5 மைனஸ் 700 இன்டூ 2 இன்டூ 0.5 ஈக்குவல் டு 0. இந்த காஸ் 60யோட வேல்யூ இங்கே காஸ் 60யோட வேல்யூ தான் கீழே போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது RW இன்டூ 8. இப்போ 8 இன்டூ 0.866ஓட வேல்யூ பார்ப்போம். அப்போ RW ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.928 வருது. ஸோ 6.928 இதோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 900 இன்டூ 4 இன்டூ 0.5. அப்போது சாரி மைனஸ் 900 இன்டூ 4 இன்டூ 0.5. அப்போது 4/2ன்னு அர்த்தம். 4/2னா 2 மைனஸ் 700 இன்டூ 2 இன்டூ 0.5 2/2. 2/2னா 1 ஈக்குவல் டு 0. அப்போது இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.928 RW மைனஸ் 1800 மைனஸ் 700 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு 6.928 RW மைனஸ் 1800. இதுவும் ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 2500 ஈக்குவல் டு 0. இப்போ ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மைனஸ் 2500 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸில் மாறும். 2500. இந்த 6.928 வந்து மல்டிப்ளைல இருக்குது. ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். அப்போ RW ஈக்குவல் டு 2500 டிவைட் பை 6.928 இது 6. ஓகேங்களா. அப்போ RWயோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். RWயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 360.85 நியூட்டன். ஓகேங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது RW ஈக்குவல் டு F. அப்போ Fோட வேல்யூ நம்மளுக்கு என்ன? F ஈக்குவல் டு 360.85 நியூட்டன். ஸோ நம்மளுக்கு என்ன கொஷினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஃப்ளோர் அண்ட் த லேடர் அதான் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ மியூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் எஃபோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F ஈக்குவல் டு மியூ இன்டூ RF ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஃப்ளோர். ஓகேங்க. ரியாக்ஷன் ஆஃப் ஃப்ளோரு. ஸோ அதுவும் இன்ட்டு மியூ தான் வந்து எஃபோட ஃபார்முலா. ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம மியூ வந்து கண்டுபிடிப்போம். ஏன்னா நம்மளுக்கு எஃப்பும் எவ்வளோ தெரியும், RFும் எவ்வளோ தெரியும். ஸோ RF ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்.
எஃப்பும் வந்து இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை நான் இது வரைக்கும் ரஃப் பண்ணிக்கிறேன். ஸோ எஃப் ஈக்குவல் டு மியூ ஆர்எஃப். ஓகேங்களா? இப்போது எஃப் தான் எஃப் மியூ கூட இது மல்டிப்ளைல இருக்குது. ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைடு பை ஆர்எஃப் ஈக்குவல் டு மியூ. ஓகேங்களா? அப்போ மியூவோட வேல்யூ வந்து எஃப் பை ஆர். அப்போ மியூ ஈக்குவல் டு எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 360.85 டிவைடு பை ஆர்எஃப். ஆர்எஃபோட வேல்யூ 1600. அப்போ இது ரெண்டத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது மியூவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.2255. ஓகேங்களா? ஸோ 55 வருது. 4 நம்பர் இல்லாமல் 3 நம்பராக இருந்தால் 0.0225 இல்லை 0.226 இது ரெண்டுத்துல எது வேணால் போடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ladder and the floor. Thank you, friends.